Hey guys, welcome back to Yaru's Musings with me Arun. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் ஒன்று சாப்பிட்டோம். சரி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளைமேட் வேற நல்லா ஓவர்காஸ்டா க்ளவுடியா இருந்ததுன்னு சொல்லி ஒரு லாங் டிரைவ் வந்திருக்கோம். இப்போ வந்து சென்னை அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து நாங்கள் வண்டலூர்ல இருந்து ஆவடிக்கு போயிட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு என்ன லஞ்ச் சாப்பிட்டோம் அப்படின்னா வந்துட்டு மட்டன் 65 அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணேன். நிஜமாவே செம்ம ஆசமாக வந்துச்சு. அந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் இப்போ நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரெசிபி என்னன்னு பார்த்துட்டு மறுபடியும் ஜாயின் வித் மீ. மட்டன் 65 செய்யறதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 kg போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்துட்டு பொரிச்சு எடுக்கும் போது நல்லா சூப்பராக வரும். ஸோ இந்த மட்டன் கூட வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 teaspoon மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு 1 teaspoon ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை ஒரு 12 to 15 whistles டிபெண்டிங் ஆன் தி டெண்டர்னஸ் ஆஃப் த மட்டன் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 12 to 15 whistles விடுங்க பேஸ்ட் ஆன் தி டெண்டர்னஸ் ஆஃப் தி மட்டன். இப்போ மட்டன் பாயில் ஆகிடுச்சு. ஸோ பாயில் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் இப்படி பிரிச்சாலே வந்துட்டு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் மட்டன் வந்துட்டு. ஸோ இப்போ வந்துட்டு இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு முட்டை, அப்புறம் மசாலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 1/2 tablespoon மிளகாத்தூள், அப்புறமா 1/2 tablespoon கரம் மசாலா, 1/2 tablespoon பெப்பர் ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் மைதா அண்ட் கார்ன்ஃப்ளவர். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மட்டன் பீசஸோட சேர்த்து மசாஜ் பண்ணி விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா இந்த பீஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, மசாலாவோட சேர்த்து சூப்பராக மேரினேட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். எண்ணெய் நல்லா சூடானவுடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை வந்துட்டு அதில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா இந்த அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணணும் மட்டன் பீசஸை வந்துட்டு. ஸோ அதுக்காக தான் நான் எல்லா சைடுமே வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணி விட்டுக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ சூப்பராக டீப் ஃப்ரை ஆனால் தான் அந்த முருகலாக இருக்கும், அந்த ரோஸ்டடாக இருக்கும் அதோட கார்னர்ஸ் எல்லாமே வந்து. ஸோ இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. மட்டனை டீப் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பேனில் வந்துட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் அதில் ஆனியன்ஸ் வந்து நான் இந்த மாதிரி ஷாலோட்ஸ் மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா வந்துட்டு இப்போ குக் பண்ணியிருக்கிற மட்டனுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் சேர்க்குறோம். ஸோ ஆனியன் அண்ட் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் ரொம்ப ஃப்ரை ஆக வேணாம், லைட்டாக ஷாலோவாக ஃப்ரை ஆனால் மட்டும் போதும். இது கூடவே கொஞ்சோண்டு நான் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சாஸஸ் ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இந்த மட்டனுக்கு வந்து லைட்டாக அந்த சைனீஸ் ஃப்ளேவரும் வந்து சூப்பராக கொடுக்கும், நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த சாஸஸ் வந்து நல்லா நம்ம ஆனியன்ஸோட பிளெண்ட் ஆன உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மட்டன் ஆட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளோட மட்டன் 65 இஸ் ரெடி டு பி சர்வ். சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டு நம்ம சாப்பிட்லாம். ஓகே, மட்டன் 65 ரெசிபி ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஈஸியாக செஞ்சிடலாம். மட்டனை வேக வச்சு மேரினேட் பண்ணி பொரிச்சு எடுத்து அப்புறம் டாஸ் அப் பண்ணால் நல்ல ஒரு மட்டன் 65 சைனீஸ் ஸ்டைலில் சூப்பராக ரெடி பண்ணலாம். அண்ட் நிஜமாவே டேஸ்ட்டும் வந்து செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ஸ்டார்டர் அண்ட் ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் இது வந்துட்டு. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். சைனிங் ஆஃப். பை பாய்.